ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு. பிகாஸ் நான் வந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா பெங்களூரில் நடக்கிற எக்ஸ்கான் தான் வந்திருக்கேன் நான். அங்கே டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு நிறைய வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு பாருங்க மைனி ட்ரக் ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்க. பட் எனக்கு ஒரு வெஹிக்கிள் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வெஹிக்கிள் தான் சொல்லுவேன் நான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த வெஹிக்கிள் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாதிரி டிப்பரில் ஒரு சிஎன்ஜியா. எஸ் ஆமாங்க, டிப்பரில் ஒரு சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறேன் இன்னைக்கு. அந்த வெஹிக்கிள் பற்றி சொல்ல போகிறேன் இன்னைக்கு. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் இப்போ கார்லேயே வந்து சிஎன்ஜி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டிப்பரில் சிஎன்ஜி யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஏங்க அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து டீசல் ரேட்டு ஏறி போச்சு, பெட்ரோல் ரேட்டு ஏறி போச்சு உங்களுக்கு. அப்போ சிஎன்ஜி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களா உங்களுக்கு? அவங்களுக்காக தான் டிப்பர் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ டிப்பரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஊரில் பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்ட்லேயே பார்ப்போம். நமக்கு இந்த வண்டியோட பேரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிக்னாங்க. சிக்னா 2820 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா 28 டன்னுங்க, 28 டன் உள்ள வெஹிக்கிள்ங்க அது, GVW இது. ஓகே, அதே போல் 20 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 200 HP உள்ள வெஹிக்கிள்ங்க அது. ஓகேங்களா? இதனால இது 2820 அப்படிங்கிறாங்க உங்களுக்கு. சரிங்களா? இந்த சிக்னா வெஹிக்கிளை பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பம்பரை பற்றி பார்த்தீங்கன்னா 3 பாட்டாக கொடுத்துருக்காங்க. இவருங்க இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, மொத்தம் 3 பாட்டாக பிரிச்சிருக்காங்க. ஏன் அப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கங்க, இன்கேஸ் இந்த ஒரு பாட்டு அடிப்படுது அப்படின்னாக்கா இதை மட்டும் மாற்றினா போதுங்க. அதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா பம்பர்லேயே ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. சரியா? பம்பர்ல ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணா விசிபிள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. விஷன் பார்த்தீங்கன்னா நல்ல லாகாக இருக்கும் உங்களுக்கு. நைட் நேரத்தில் நல்ல விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக பம்பர்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்ல விஷயம் பார்க்குறேன் நான். அதே போல் ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசி உள்ள கேபின் தான் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது. ஓகே, ஃப்ரண்ட்ல பார்த்துக்கலாம் உங்களுக்கு. சரியா? டாடா அப்படிங்கிற அவங்களுடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டாடா அவங்களுடைய பேர் சிம்பிள் இருக்காங்க. இங்கே சிக்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே போல் இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல பார்க்குறப்ப. பார்த்தீங்கன்னா டபுள் வைப்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில். சரிங்களா? ஓகே, வாங்க அப்படியே நம்ம வந்து சைடில் என்ன கொடுத்துருக்க பார்ப்போம். அப்படியே வெஹிக்கிளை பொறுத்திருக்கும். டயரை பொறுத்திரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது பார்த்தீங்கன்னா 295/95D20 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஜேகே டயர் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? இந்த வெஹிக்கிள் வந்து 10 டயர் உள்ள வெஹிக்கிள் தான். டயரை பொறுத்திரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2+2 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? மொத்தம் 4 டயர், 8 டயர் வந்து பேக்கில் உங்களுக்கு. ஃப்ரண்ட் 2 டயர் உங்களுக்கு, மொத்தம் 10 டயர் வந்துருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா இதுதாங்க முக்கியமான இடம். சரிங்களாங்க? இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்காங்க இதில் வந்துங்க மொத்தம் வந்து 5 டேங்க் இருக்குது அந்த சிஎன்ஜியில் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ நாம உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 டேங்க் உள்ளதுங்க. இங்கே 3 டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேங்க் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து 80 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளதுங்க. இந்த 2 டேங்க் இருக்குங்களா? இங்கே 2 டேங்க் கொடுத்துருக்காங்க, அங்கே போய் 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. அது வந்து 80 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் உங்களுக்கு. இது பெருசு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து 198 லிட்டருக்குள்ள டேங்க் கெப்பாசிட்டிங்க உங்களுக்கு. சரிங்களா? மொத்தம் இந்த சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 518 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சிஎன்ஜி டேங்க் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மொத்தம் வந்து 5 டேங்க் இருக்குங்க உங்களுக்கு. ஓகே, 1 கடை 2 கடை 5 டேங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 கிலோலேருந்து 80 கிலோ வரைக்கும் கேஸ் பிடிக்க சிஎன்ஜி பிடிக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்டினரியாக மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2.53 சொல்லலாங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு உதாரணம் சொல்ல முடியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஒரு 2.5 எடுத்துக்கலாமா நம்ம கணக்கு? நம்ம ஓகே 2.5 எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 200 வந்து 212 வரைக்கும் வருங்க உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இந்த வெஹிக்கிள் இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு மைண்ட்குள்ள ஓட்டுறீங்க, நீங்கள் ஒரு கர்சருக்குள்ள ஓட்டுவீங்க, நீங்கள் ரொம்ப தூரம் போக மாட்டீங்க நீங்கள் அப்படின்னாக்கா ஓகே உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகே, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. அது மாதிரி இடத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. சரியா? வாங்க அப்படி ரியல் என்ன கொடுத்துட்டு பார்ப்போம் நம்ம. ஓகே வியூவர்ஸ், இப்போ பாடி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது கார்கோ பாடி தாங்க அது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 18 கியூபிக் கிலோமீட்டர் இருக்காது. ஓகே, இது வந்து ஒரு 6.25 யூனிட் வரைக்கும் பிடிக்குங்க இது. மற்றபடி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பொழுதும் உள்ள டிப்பர் மாதிரி தாங்க இருக்குது. ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு. ஓகே, இங்கே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளாக் லைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா? இந்த சேசிஸ் பொறுத்தவரைக்கும் சீட் அப் சேசிஸ் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சீட் அப் சேசிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, வாங்க இங்கே 2 டேங்க் இருக்குது, அதையும் பார்த்துருவோம் நம்ம. சரியா? இங்கே பாருங்க, சொல்லலாம் உங்களுக்கு முன்னாடி அந்த 2 டேங்க் இங்கே தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, அதே போல் வந்து ஏர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ஏர் பிரேக் உள்ள வெஹிக்கிள், அதனால ஏர் டேங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா? இது ஹைவாவோட ஹைட்ராலிக் ஆயில் டேங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது. ஸோ வியூவர்ஸ் வாங்க இப்போ நம்ம கேபின் பார்ப்போம். கேபின் என்ன கொடுத்துருக்கோம் பார்ப்போம் நம்ம அப்படியே. ஓகே பாருங்க, என் வெயிட்டுக்கே வந்து ரொம்ப ஈஸியாக ஏற முடியுதுங்க. ஓகே, அப்போ நீங்களும் ரொம்ப ஈஸியாக ஏறிடுவீங்க. கரெக்டு தானே? ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி கேபின் உள்ளதுங்க உங்களுக்கு. சரியா? ஏசி கேபின் உள்ள வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. இது வந்து 4 ஸ்போக் ஸ்டேரிங் வீலுங்க. அது டில்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா? இங்கே பாருங்க, வாவ் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஏன்னா அப்படின்னாக்கா அது கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னாக்கா டிரைவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக போகலாங்க இதில். சரியா? அதுக்காக டில்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா? இது ஏசி கேபிள் சொல்லியாச்சு உங்களுக்கு. இங்கே பாருங்க, இது மேனுவல் விண்டோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பவர் விண்டோ தரல, மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க, மல்டிபிள் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே அசா சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஹெவி வெஹிக்கிள் போகிறதுக்கு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம லோடு எடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஹில்ஸில் இதில் ஏறுறோம், மேம்பாலத்தில் ஏறுறோம் அப்படின்னா அது சுவிட்ச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது போல விஷயங்கள்லாம் அடங்கு கொடுத்துருக்காங்க இதில். சரியா? அதே போல் ஏசிக்கான இது கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி ஈக்கோ மோட் போட்டுக்கலாம் நமக்கு. இது போல விஷயம் கொடுத்துருக்காங்க. ஏர் விண்டு தான் 5 விண்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா? இங்கே பாருங்க, 5 ஏர் விண்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கியரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6% கொடுத்துருக்காங்க கியர் உங்களுக்கு. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினான விஷயம் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா?
க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயமா இருக்கு உங்களுக்கு. க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 5.6 லிட்டர் கொண்ட இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா, 6 சிலிண்டர் உள்ள வெஹிக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல டார்க்கை பொறுத்த வரைக்கும் 700 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பவரை பொறுத்த வரைக்கும் 200 ஹார்ஸ் பவர் கொண்ட பவர் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா, கேபின் ரொம்ப ஹைட்டா இருக்கு. நீங்க பாருங்களேன், ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்கு கேபின். நல்லா இருக்கு கேபின் உங்களுக்கு. ஓகே, இங்க ஒரு லைட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எல்இடி லைட். இப்போ வெஹிக்கிள் ஆஃப் ஆயிருக்கும் தெரியல உங்களுக்கு இது. சரியா, அதே போல இங்க இருந்து வந்து டிரைவர் பாத்துக்கலாம் உங்களுக்கு, டிப்பர் ஆப்ரேஷன் பண்றப்ப பாத்துக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் உங்களுக்கு. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாங்க உங்களுக்கு, அதாவது கோ டிரைவர் சீட்டை பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா, மிரர் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, டிரைவர் வந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறப்பே வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து வண்டி வந்து எங்கே இருக்குது உங்களுக்கு, வண்டி ரோட்டில் இருக்கா, மண்ணில் இறங்கிடுச்சா, இது போல விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா, இவ்வளோ விஷயம் சேஃப்டி விஷயம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா, இதில் வந்து ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 60 கிலோமீட்டர் ஸ்பீடு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இது வந்து BS6 வெஹிக்கிள் வெஹிக்கிள் தாங்க. ஸோ வியூவர்ஸ், இதே போல வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வெஹிக்கிள் வீடியோ போடும். அதுவே வீடியோ போடுறது உங்கள் பேட்ரிக்.